அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற அல்ஹாஜ் எஸ் முகமது ரஃபி ஹாஜியார் அவர்களை அழைக்கின்றோம். சேர்மன், யுனைடெட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், சென்னை. இந்த நிகழ்வுக்கு பிறகு பேருரையாற்றுவோம். நிகழ்வுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி நிறைவடையும் இன்ஷா அல்லாஹ். அமைதி காத்து அனைவரும் கைபேசியை சைலண்ட் மோடில் வைத்து கொள்ளவும். நிகழ்ச்சி முடியும் வரை ஃபோன் பேசுபவர்கள் தயவுசெய்து வெளியில் சென்று பேசிவிட்டு வரவும். அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு செல்ல உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஸ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹும்ம அல்ஹிம்னா மராஷித உமூரினா வஅஇத்னா மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஷய்யாத்தி அமாலினா. ஷங்கைக்குரிய ஹஜரத் கிப்லா தாமத் பரகாத்துஹும் யூசுப் முஃப்தி ஹஜரத் கிப்லா அவர்களே, ஹஜரத் கிப்லா ஹைதுருஸ் முரானா அவர்களே, ஏனைய உலமா பெருந்தகரே, இந்த மஸ்ஜிதை, இந்த சேவை மையத்தை கட்டி வக்ஃபு செய்திருக்கும் அல்ஹாஜ் ஆரிஃப் ஹாஜியார் மற்றும் அவர் குடும்பத்தினர்களே, பல மஸ்ஜிதிலிருந்து வருகை தந்திருக்கும் நிர்வாக பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஹல்லாவில் மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கும் பல மஹல்லாக்களிலிருந்து வருகை தந்திருக்கும் நமது மாற்று மத பிரமுகர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, ஒரு உன்னதமான ஒரு மஜ்லிஸில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். எந்த நலவான காரியங்களும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் அணு அளவும் நடைபெறதில்லை. அவனுடைய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு செய்து இதன் மூலமாக இந்த பகுதியில் உள்ள மூமின்களுடைய ஈமான் பாதுகாக்கப்பட, அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மூமின்களுடைய துக்கம் துயரத்தில் இந்த மஹல்லாவில் வசிக்கின்ற ஒவ்வொரு மனித சமுதாயத்துக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இந்த சேவை மையத்தை, இந்த இந்த மஸ்ஜித் மற்றும் சேவை மையத்தை அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சிருக்கின்றான். சங்கைக்குரிய பெரியவர்கள் சகோதரர்களே, எந்த காரியம் நடக்கணுன்றாலும் உள்ளத்தில் உள்ள கவலை அதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்குது. நான் விளங்கிய வகையில் ஹைட்ரூஸ் மூலனா எந்த நேரம் பார்த்தாலும் உம்மத்துடைய கவலை. நான் கண்டதில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வயசுலையும் சரி, அவங்க உள்ளத்தில் அவங்க குர்ஆனுடைய தொடர்பு அவங்களுக்கு மிகப்பெரிய தொடர்பு. எந்த வசனத்தை எந்த மூல முடுக்கில் எடுத்து சொன்னாலும் உடனே ஹிஃப்ஸ் பண்ணி மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. அது ஓதக்கூடிய ஒரு ஆற்றலை, அதுக்குண்டான பொருள் சொல்லக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கான்ல அதெல்லாம். அது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தை பற்றி கவலை, மூமின்களுடைய ஈமான் பாதுகாக்கப்படணும், நம்மளுடைய சகோதர சமுதாயத்தை சேர்ந்த எல்லா மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு மையம் உண்டாகணுன்று நீண்ட நாள் கவலை அவங்களுக்கு. அந்த கவலையுடைய வெளிப்பாடு அல்லாஹ்ட்ட அழுகிறாங்க, துஆ செய்கிறாங்க. என்னுடைய ஹயாத்தில் நான் இது போல் ஒரு அமைப்பை உண்டாக்கிட்டு போகணுமேன்று அவங்க செஞ்ச கவலையுடைய வெளிப்பாடு தான் இந்த. அவங்களுடைய குடும்ப நண்பர் ஆரிஃப் சுல்தான் ஹாஜியார், அவங்க குடும்பத்தினர்கள் எந்த மறுப்பும் சொல்லாமல் அவங்களும் அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு துணை நின்று இன்று ஒரு பெரிய ஒரு இந்த பகுதிக்கே வெளிச்சமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்துருக்கான். இது சாதாரண நியத்தல்ல. இந்த பகுதியில் மட்டுமல்ல,
எங்கெங்கெல்லாம் மக்கள் துயரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க துயரத்தை துடைக்கணுங்கிற ஒரு கவலையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு 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 மஸ்ஜித் கம் சேவை மையம். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. இது ஒரு முன்மாதிரியாக இருக்கும்னு நாம் நம்புகிறோம். காரணம் அவங்களுடைய கவலை. இதுக்காகவே கீழே தனி ஆஃபீஸ் போடப்பட்டிருக்கு. எந்த ஒரு மனிதனும் எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, துக்கமாக இருக்குன்னு வழிகாட்டணுன்னு சொன்னால் அவங்க இங்கே வந்தால் முடிஞ்ச வரையும் நம்ம முயற்சி செஞ்சு வழிகாட்டி உபகாரம் செய்யக்கூடிய ஒரு மையமாக இருக்குன்னு சொல்லி தனியாக கீழே ஒரு ஆஃபீஸையே அவங்க உண்டாக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பெரிய நியத்து. அடிக்கடி அவங்க ஒரு கவலை இருக்கும், இவ்வளோ பெரிய நியத்து இருக்குது, இது எப்படி செயல்படுத்த முடியும், இதுக்கு உண்டான பொருளாதாரங்கள்லாம் எப்படி உண்டாக்க முடியும். அப்போ நான் எப்பவுமே சொல்கிறது, முழு மனித சமுதாயத்தை படைச்சு பரிபாலித்து கொண்டிருக்கிறவனே அல்லாஹ். ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க அதை பற்றி? நம்மளுடைய வேலை கவலைப்படுறது, முயற்சி செய்கிறது, நடத்தாட்டுறது அது அவங்க கையில் இருக்குது. நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. நம்ம ஜீரோ தான். நம்ம ஜீரோவாக தான் இருக்கிறோம். ஆனால் ரப்பு எதையும் நடத்தாட்டுவான் எப்போ அதுக்கு அடிப்படை ஃபிக்ரு, கவலை இருக்கணும், இறையச்சம் இருக்கணும். உம்மத்துடைய ஃபிக்ரோட இறையச்சத்தோட இஹ்லாஸோட எந்த காரியம் செஞ்சாலும் முறைப்படுத்தி செஞ்சால் அது போய் ரீச் ஆயிரும். அதனால் நீ அந்த கவலையை விட்டுருங்க மௌலானா. நீங்கள் விசாலமாக நியத்து வைங்க, அல்லாஹ் நடத்தாட்டுவான். எந்த ஒரு தனி நபரையும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி எதுவும் செய்ய முடியாது. உங்களையே நீங்கள் டிபெண்ட் பண்ணாதீங்க. அல்லாஹு தஆலா ரிஸ்க் அவங்க கையில் இருக்கு, எல்லா ஆட்சி அதிகாரம் அத்தனை அவங்க கையில் இருக்கு, அல்லாஹ் நடத்தாட்டுவான்னு சொல்லி அவங்க அல்ஹம்துலில்லாஹ் அந்த அடிப்படையில் இது இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நடக்கும். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. எல்லா மக்களுக்கும் கல்விக்கு, மருத்துவத்துக்கு, அரசாங்க திட்டங்கள், எவ்வளோ திட்டங்கள் இன்னைக்கு நம்ம தெரியாமல் அணுக தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். உண்மை சொன்ன அரசாங்கத்துடைய சேவை இந்த சமுதாயத்துக்குன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ சேவை செய்கிறாங்க. ஆனால் பயன்படுத்தாத தவறு நம்ம மேலே இருக்க தவிர அரசாங்கம் எதுவும் செய்யாமல் இல்லை. அவ்வளோ திட்டங்கள் இருக்கு. நாங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில எங்கள் யுனைடெட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் மூலமா எத்தனையோ ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு செலவு இல்லாமல். கவர்மெண்ட் ஸ்கீமில் எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு. எந்த ஒரு கஷ்டத்துக்கும் அவங்ககிட்ட அரசாங்கத்தை மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கான், மிகப்பெரிய அமானத்து. யார் மூமின்களாக உலகத்தில் பிறந்துட்டாங்களோ மூமின்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த மஸ்ஜித் மூலமா இருக்கு. இந்த மஸ்ஜித் மூலமா சொல்லி கவலை கொடுத்து அவங்களுக்கு இது குர்ஆனுடைய தொடர்பு கொடுத்து அல்லாஹ்வுடைய நபியுடைய வழிமுறைகளை வாழ்க்கை முறையை கொடுத்து அவர்களை மூமின்களாக வாழ வச்சு அவங்களை ஈமானை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை இந்த உம்மத்துக்கு எல்லாம் கொடுத்துருக்கான். இது ஆலிம்களுக்கு மட்டுமல்ல, ஆலிம்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு இல்லை, நிர்வாகிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு இல்லை, ஒவ்வொரு மூமின்களுக்கும் இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்கான். கவலைப்படணும். ஒரு மூமினுடைய ஈமான் எவ்வளவு மதிப்பு தக்கது. என்னைக்கு ஒரு இன்சான் அல்லாஹ்வுடன் கனெக்டட் ஆயிட்டானோ, இன்சான் அல்லாஹ்வுடன் இணைச்சு விட்டோம்னா அவர் பெரிய சமுதாயம். அவருடைய எண்ணங்கள் விசாலமா இருக்கும், பொறுமையா இருப்பாரு, இறையச்சம் உள்ளவர்களாக மாறிடுவார். ஒவ்வொரு மூமின்களும் இறையச்சம் உள்ளவர்களாக உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இறையச்சம் உள்ள மூமின்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்னென்ன சொல்றான்னு பார்க்கும்போது இறையச்சம் உள்ளவர்கள் பொறுமையா இருப்பாங்க, சகிப்புத்தன்மையுடன் இருப்பாங்க, பலப்படுத்துவாங்க, சொந்த பந்தங்களை பிரிய விட மாட்டாங்க, மஹல்லாவாசிகளை ஒன்றடைப்பாங்க, பிரிவினை இருக்காது. முஸ்லிம் மாற்றுமது முஸ்லிம் எந்த பிரிவினை இருக்காது. எல்லா மக்களும் அல்லாஹ் இறைவனுடைய படைப்புங்கிற உணர்வு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இறையச்சம் உள்ளவர்களுடைய தன்மைகள். அது மட்டுமல்ல, இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வாங்கன்னு சொல்றாங்க. எல்லா மக்களுக்கும் எல்லா கஷ்டத்திலையும் பங்கேற்பாங்க. உங்களுடைய துயரத்தில் கஷ்டத்தில் வழிகாட்டுவாங்க, உதவி செய்வாங்க, பொருளாதார உதவி கொடுத்து நம்ம எல்லாரையும் சந்தோஷமா வாழ வைப்பாங்க. அது மட்டுமல்ல, அவர்கள் கோபத்தை விழுங்கி விடுவார்கள்ங்கிறான்லாம். மனிதனுடைய கோபம் தான் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் சுக்குநூறாக்குறது.
எவ்வளோ நல்ல மனிதர்களாக கோவப்படும் போது அவருடைய நிலைமை மாறி போயிடுது. ஷைத்தானுடைய ஆக்கிரமிப்பில் அவர் நாவில் என்ன பேசுகிறாரு என்ன செய்கிறாருன்னு அவருக்கே தெரியுதில்லை. அதனால அல்லாஹ் என்ன சொன்னான், என்னுடைய இறையச்சமுள்ள நல்லடியார்கள் கோபத்தை விழுங்கி விடுவார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் என்ன சொல்றான், என்னுடைய இறையச்சமுள்ள நல்லடியார்கள் மனிதர்கள் செய்யும் தவறுகளை மன்னிப்பவர்களாக இருப்பாங்க. எப்படி நம்ம வாழணும், இங்க வந்திருக்க ஒவ்வொரு நபர்களும் கவலைப்படணும். முதல்ல என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி இருக்கேன், இஸ்லாம்ங்கிறது என்ன, முதல்ல என்னுடைய வாழ்க்கையில தீன் வரணும். நான் சரியான மனிதனா வாழணும், இறையச்சமுள்ளவனா வாழணும். நான் சரியாயிட்டேன்னா என் ஈமான் பாதுகாக்கப்பட்டுரும். என்னுடைய இபாதத்துக்கள், என்னுடைய மாமலாத்துக்கள், கொடுக்கல் வாங்கல், வாக்குறுதிகள், அமானத்து. அமானத்து என்ன, அமானத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்னென்ன சொல்லியிருக்கானோ அது எதை பற்றினா நம்மளுடைய பொறுப்புகளை பற்றி. ஒரு ஆலிம் அழகா விளக்கம் கொடுத்தாங்க. ஒரு ஆலிம் அழகா விளக்கம் கொடுத்தாங்க. அமானத்துனா என்ன அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு மனிதனுக்கு மூமின்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை பற்றி, பொறுப்புகளில் நீதமா நடந்துக்கிட்டோமா, பெற்றோருடைய பொறுப்புகள்ல, மனைவியுடைய பொறுப்புகளில் நீதமா நடந்துக்கிட்டோமா, பிள்ளைகளுடைய பொறுப்புகளில் நீதமா நடந்துக்கிட்டோமா, சொந்த பந்தங்கள், அக்கா தங்கச்சிகள், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள், நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்ம மஹல்லாவில் வசிக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய விஷயத்திலேயே பொறுப்புகளில் நம்ம நீதமா நடந்துக்கிட்டோமா. இதை இறையச்சமுள்ள நல்லடியார்களுடைய பண்புகள். ஈமான பாதுகாக்க ஒவ்வொரு மூமின்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கு. மூமின்களுடைய ஈமான் பாதுகாக்கப்படணும்னா வாழ்க்கையில அவங்க பொறுப்புகள்ல நீதமா நடக்கணும், பாவம் செய்யக்கூடாது. பாவத்துடைய கடுகளவு பாவமும் ஈமான பாதிச்சிடும். ஒரு மூமினுடைய கடுகளவு பாவமும் ஈமான நேரடியாக பாதிச்சிடும். ஈமான் பாதிச்சுன்னா நம்ம எதுவுமே செயலிழந்துடும். சங்கைக்குரிய மிகப்பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மூமினுடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை நம்ம செய்யணும். ஒவ்வொரு வீடா போய் அதனுடைய நியமத்தை பற்றி, அதனுடைய அருட்கொடைகளை பற்றி, அதனுடைய வேல்யூ பற்றி பேசணும். டெய்லி 2 வீட்டு 3 வீட்டுக்காவது நம்ம தேடி போகணும். இந்த மசீங்க வந்திருக்க எல்லா நிர்வாக பெருமக்களும் உங்கள்கிட்ட தாழ்மையா கேட்டுக்கிறேன், இந்த வேலை செய்யலைன்னா நான் மஸ்ஜிதுக்கு நிர்வாக பொறுப்பை ஏன் கொடுக்கப்பட்டுச்சுங்கிற நீங்க கேள்வி கேட்டுக்கிறோம். நான் மஸ்ஜிதுடைய நிர்வாக பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கான், நான் என்ன செஞ்சேன், எத்தனை வீடுக்கு தேடி போனேன், தினந்தோறும் அந்த பொறுப்புக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட கொடுக்கலண்டா எப்படி எந்த முகத்திட்ட அல்லாட்ட போய் நம்ம நிக்க போறோம்? கவலைப்படணும். மிகப்பெரிய அமானத் அது. குறைஞ்சபட்சம் 2 வீட்டு 3 வீட்டுக்காக போய் கவலையை கொடுத்து எவ்வளவு பெரிய நேமத்தை எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நீங்க மக்தபுக்கு வாங்க, நிஸ்வானுக்கு அனுப்புங்க, தீனை கொடுங்க, அவங்களை காப்பாத்துங்க, அவங்க ஈமான பாதுகாத்துங்க, பாவத்தில் பாதுகாத்து எந்த மனிதனுக்கும் கடுகளவு தீங்கு செய்யாத ஒரு மனிதன சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் இந்த மஸ்ஜித், இந்த மக்கள், இந்த மூமின்கள்ட்ட கொடுத்துருங்க. 2 விஷயங்கள், ஈமான் பாதுகாக்கப்படுறதுக்கு உழைப்பு செய்யறது, அடுத்து நம்மளை சார்ந்த பொறுப்புகளில் நம்மளை சார்ந்த அத்தனை பேரை நிம்மதியாக வாழ வைக்கிறது. அந்த மஹல்லாவில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த தேவையா இருந்தாலும் துடிக்கணும், ரத்தம் துடிக்கணும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுப்பிரமணியன் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். எப்படியோ எனக்கு தெரிஞ்ச என் ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணார். ஆக்சிடென்ட் ஆகி ஆம்புலன்ஸு காசு கொடுக்க காசு இல்லை, பணம் இல்லை. அவன் மக அழுகுது. நான் உடனே சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அவன் மகள்கிட்ட பேசி, நீங்கள் உடனே ஒரு ஆம்புலன்ஸை பிடிச்சி நியூ ஹோப் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் எங்கள் ஆள் இங்கே ரெடியாக இருப்பாங்க, ஆம்புலன்ஸ் பணம் அங்கே நாங்கள் கொடுத்துருவோன்னு சொல்லி வரவழைச்சு, ஆக்சிடென்ட் ஆகி காலெலாம் இது ஃப்ராக்சர் ஆகி ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்காருன்னு வைங்களேன், அங்கே சேர்த்தோம். வரவழைச்சு இங்கே நேராக எங்கள் ஆளை அனுப்பிச்சிட்டோம். ஆளை அனுப்பிச்சு அதுக்கு கொண்டாட பணத்தை கொடுத்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி 15 நாளைக்கிட்ட அவங்க அட்மிட் ஆகி எல்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கினே அவங்களுக்கு க்யூர் ஆகி போச்சு. அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. எங்கே மனித சமுதாயம், மனித நேயங்கிறது எங்கே இருக்கு?
ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அல்லாஹுடைய தொடர்பு மறைஞ்சிருக்கு. இதை விளங்கிக்கணும். இப்படி ஈமான பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒன்று, முதல் பொறுப்பு. ரெண்டாவது, அந்த மூமின்கள் மூலமாக அந்த மஹல்லாவில் ஒவ்வொருத்தர் மீது கவலைப்பட்டு உழைப்பு செஞ்சு அவருடைய ஈமான் பாதுகாக்கப்படுறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மனித மசீது மூலமாக இது போல சேவை மையங்கள் மூலமாக அந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களுக்கும் உபகாரம் செய்யக்கூடியதான் அல்லாஹ்வுடைய இல்லங்கள். எல்லா துறையிலும் நம்ம வழிகாட்டக்கூடிய நல்ல வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்கோம். எல்லா துறையிலையும் வழிகாட்டலாம். அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு லேசாக்கி வச்சிருக்கான். ஒவ்வொரு மனிதன் மூமினை உருவாக்கணும், அவன் ஈமான் பாதுகாக்கப்படணும், படிக்க வச்சு ஆளாக்கணும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த யூனிட்டி கைடன்ஸ் சென்டர் மூலமா இந்த மஹல்லாவில் வேலை இல்லாதவங்க இனிமேல் ஒருத்தர் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நியத்தில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து எந்த துறையில் அவங்கள வேலை வாங்கி கொடுக்கணும், வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சி செய்யணுங்கிறது இதனுடைய பிரதான ஒரு நோக்கமா இருக்கு. அந்த அடிப்படையில் இங்கே வந்திருக்க அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய ஷேக் ஹஸரத் கிப்லா தாமத் பர்காதும் வருகை தந்திருக்காங்க. உண்மையிலேயே எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. முஃப்தி சாப் வந்திருக்காங்க. எல்லாரும் இங்கே வந்திருக்க எல்லாருமே அல்லாஹ்வுக்கு பிரியமான நல்லடியார்கள். அல்ஹம்துலில்லாஹ் பெரிய வெளிச்சமாக இருக்குது. இதன் மூலமாக இந்த பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாம் கொடுப்பான். இது ஒரு முன்மாதிரி சேவை மையமாக இறை இல்லமாக இருக்குன்னு நம்ம எல்லாம் நியத்து வைப்போம். தயவு செய்து இங்கே வந்திருக்க ஒவ்வொரு நிர்வாகிகள் விளங்கிங்க, எனக்கு அல்லாஹ் தஆலா என்னைய முத்தவள்ளி ஆக்கியிருக்கான், ட்ரெஸரர் ஆக்கியிருக்கான், செக்ரட்டரி ஆகியிருக்கான். நோக்கம் என்ன? மக்களை தேடி போகணும். தேடி வந்து வேலை செய்யறது அல்ல, தேடி போயிடுறது தீனுடைய ஹிதமத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வீட்டை அலைஞ்சாங்க, திரிஞ்சாங்க. இந்த உம்மத்தோட ஈமானை பற்றி கவலைப்பட்டாங்க, அவங்களுடைய மறுமை பற்றி கவலைப்பட்டாங்க, வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டாங்க. நீங்க காலையில் கூட ஒரு முத்தவழியிட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க ஒரு ஆள் கவலைப்பட்ட உங்க ஊரே சொர்க்கம். மஸ்ஜித் மூலமா மக்களை தேடி போகணும். முதல்ல அந்த 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 சுன்னத்தை நம்ம என்னைக்கு கையில் எடுக்கிறோமோ மிகப்பெரிய மாறுதலை பார்க்கலாம். பணிவுங்கிறத ஒவ்வொரு நிர்வாகிகிட்டையும் அப்தியத்து வந்துடணும். கடுகளவு நான் எனக்கு முத்தவழிங்கிற எண்ணம் வந்துட்டாவே முடிஞ்சு போச்சு. இந்த பெருமை வந்துட்டாவே நம்மளை கொண்டு ஒன்றும் நடக்க போறது இல்லை. நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் என்னுடைய ரப்பு தான், அவன் தான் செய்யறான். அந்த உணர்வோடு செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அது போன்ற ஒரு பெரிய ஒரு சேவை மையமாக இந்த பகுதியில் ஒவ்வொரு மூமின்களை தேடி போய் இந்த அமானத்தை, இந்த ஈமான்கிற அமானத்தை பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய நியமத்து! ஒரு மூமினுடைய ஈமான் பாதுகாக்கப்பட்ட ஒரு பெரிய சமுதாயம். பெரிய சகோதரர்களே, எத்தனை பேர் இன்னைக்கு இழந்துகிட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் ஈமான்ல பலகீனத்தாகி போச்சு. காரணம் என்ன? இந்த குர்ஆனுடைய தொடர்பு இல்லை, நபியுடைய சுன்னத்தை ஒப்படைக்கல. வேற என்ன வேலை இருக்கு இந்த மஜ்லிஸ்ல உள்ளவங்க? யாருக்காவது வேற ஏதாவது எனக்கு வேலை அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. அது ஒண்ணுதான் வேலையே. அதனுடைய பிரிவு தான் வியாபாரம், அதனுடைய பிரிவு தான் குடும்ப வாழ்க்கை, அதனுடைய பிரிவு தான் எல்லாம். இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த மஸ்ஜிதை அல்லாஹ் கபூல் செய்துள்வானாக, இந்த இறை இல்லத்தை கபூல் செய்துள்வானாக. இந்த வழிகாட்டி மையம் இது ஒரு முன்மாதிரி வழிகாட்டி மையமாக அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பேர் யூனிட்டி கைடன்ஸ் சென்டர். நம்ம எல்லாரும் சேர்ந்து இதில் எந்த பிரிவினை இருக்கக்கூடாது. இந்த மஹல்லாவில் உள்ள எல்லா முஸ்லீம் மாற்று மத சகோதரர் எல்லாரும் ஒரு குடும்பங்கிற உணர்வோட, யாருக்கு ஒரு என்ன கஷ்டம் இருந்தாலும் அவங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒரு நல்லது ஒரு சேவை மையமாக எல்லாம் இதை கபூல் செய்து கொள்வானாக. எல்லா மக்களையும் தேடி போய் இந்த தீனை போய் சேர்க்கக்கூடிய ஒரு முன்மாதிரி இறை இல்லமாக எல்லாம் இதை கபூல் செய்து கொள்வானாக. வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.